ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டுங்கிறத யூனிட் வைஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இனிமேல் தான் ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இதில் உள்ள கொஷின்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். இதுலேருந்து நீங்கள் கம்பல்சரி கண்டிப்பாக பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இதில் இருக்கும். இதுவே நீங்கள் இன்னும் நிறையா படிச்சிருக்கீங்க, ஏற்கனவே நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா இதில் உள்ளது எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டு வேறு என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்னு. அதுலேயும் புதுசாக நான் எப்படியாவது பாஸ் ஆகணும், அதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு இருந்தீங்கன்னாக்கா நான் இப்போ கொடுத்துருக்க கொஷின்லேயே எது சின்ன யூனிட்டாக இருக்குதோ அந்த யூனிட்டை வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து எப்படியோ ஒரு 5 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 1 மார்க் வந்துடும். அதனால் எது சின்ன யூனிட்டோ அதை முதல்ல கவர் பண்ணிவிடுங்க. அது எந்த யூனிட்னா பின்னாடி சொல்கிறேன். முதல்ல இதை பாருங்கள். இது ஃபஸ்ட்டு சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் உள்ளது. இதில் வந்து இதெல்லாம் எக்ஸாம்பிள் சம்ஸ் 1.1 1.2லேன்னு நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே எக்ஸாம்பிள் சம்ஸ். இதில் 2 மார்க்கும் இருக்கும், 5 மார்க்கும் இருக்கும். 1 மார்க் வந்து நான் கொடுக்கல. 1 மார்க் வந்து புக் பேக்கில் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே படிச்சுக்கிறது உங்களுக்கு சேஃபு. இதோட எக்ஸசைஸ் சம்ஸ் பாருங்கள். 1.1ல் இந்த கொடுத்துருக்க சம்ஸை மட்டும் பாருங்கள். மோஸ்ட்லி உங்களுக்கு நிறையா சம்ஸ் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ்லேயே வரதுனால நீங்கள் எக்ஸசைஸை பார்க்கலனாலும் எக்ஸாம்பிள் சம்மை கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. அப்போ அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாடல்லே உங்களுக்கு கொஷின் வந்தால் கூட அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே ஃபஸ்ட் யூனிட். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா புக்கை எடுத்து உடனே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து செகண்ட் யூனிட் பாருங்கள். செகண்ட் யூனிட் என்ன? நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குதுன்னு. எக்ஸாம்பிள் சம் இருக்குது, அதே மாதிரியே எக்ஸசைஸ் சம்ஸும் வந்து நிறையா இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெரிய சாப்டரு, அதனால் உங்களுக்கு வந்து நிறைய சம்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே மறக்காமல் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் சம்ஸை விட எக்ஸாம்பிள் நிறையா இருக்கும். அதனால் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறதுலே எது முக்கியம்னு இம்பார்ட்டன்ட் பார்க்காம எல்லா சம்ஸையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஓகேவா? இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா புக்ஸை எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் யூனிட் பாருங்கள். தேர்ட் யூனிட் வந்து அல்ஜிப்ரா வந்து நான் ஏற்கனவே இம்பார்ட்டன்ஸ் சம்ஸ் வந்து யூனிட் வைஸ் கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், அல்ஜிப்ரா பெரிய எக்ஸசைஸ் கிட்டத்தட்ட 3.70 எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட இருக்குது உங்களுக்கு. இதில் வரைக்கும் எக்ஸாம்பிள் சம்ஸை நீங்கள் பார்த்தாலே அதில் வச்சு மாடலில் நீங்கள் எக்ஸசைஸ் சம்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். எக்ஸசைஸ் சம்ஸ் அப்படி வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அந்த சம்மை மட்டும் வேணால் நீங்கள் ஒன்று தனியாக பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி வர எல்லா எக்ஸசைஸ் சம்ஸுமே வந்து ஏதாவது ஒன்று படித்தாக்கா இன்னொன்று அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து முக்கியமாக பாருங்கள். சில பேர் வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து நோட்டில் ஃபுல்லாக போடாமல் கம்ப்ளீட் பண்ணாமல் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் சம்மை நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்ஸ் அட்டன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரியும். சரியா? அதனால் மறக்காமல் கொடுத்துருக்க கொஷின்ஸை வந்து எதையுமே ஒமிட் பண்ணாமல் எல்லா சம்ஸையுமே பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.19 வரைக்கும் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோர்த்து சாப்டர் ஜாமெண்ட்ரி. ஜாமெண்ட்ரியில் எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது. இதில் தியரம் வந்து முக்கியமான தியரம்னு பார்த்தாக்கா பிபிடி தியரம், கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி, ஏபிடி, இந்த 3 தியரமும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதோட சேர்த்து ஒரு பித்தாகரஸ் தியரம். இந்த 4 தியரத்தில் கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு வந்துடும். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். எக்ஸ்ட்ரா தியரம்லாம் வேறு எதுவும் பார்க்க வேணாம். கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் சம்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் சம்ஸை வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4.1 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ். கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு சம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த எக்ஸசைஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் 4.2, 4.3, 4.4, 4.5 மற்ற எக்ஸசைஸ் பார்க்கலனாலும் 4.1 வந்து நீங்கள் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ். ஓகேவா? அடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து யூனிட் 5. யூனிட் 5 பார்த்தீங்கன்னாக்கா கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. இதுலேயே வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அது 5.28, 5.30, இது 5.31, 5.32, 5.33 நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து அதே மாதிரி 5.2 எக்ஸசைஸ் இருக்குது பாருங்கள். அதில் மோஸ்ட்லி எல்லா சம்முமே வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ். அதனால் 4.1ம் 5.2ம் கம்பல்சரி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, 5.5 வரைக்கும் இருக்குது. இதில் எல்லா சமயம் பார்த்துக்கோங்க.
அடுத்து 6th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரியில் வந்து உங்களுக்கு 6.2ங்கிற டாபிக் வரைக்கும் தான் இருக்கும். அதாவது ரெண்டு டாபிக் தான் உங்களுக்கு வந்து இப்போ குவார்டர்லி எக்ஸாமுக்கு வரும். அதனால் அது வரைக்கும் பார்க்கணுன்னா இந்த 6.17 இருக்குதுல்ல, இந்த எக்ஸாம்பிள் சம் வரைக்கும் நீங்கள் பார்த்தா போதும். இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் உள்ளது. நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் எல்லா சம்ஸையும் நோட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இப்போ வந்து 6.17 வரைக்கும் உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் பார்த்தா போதும். அதோடு இதில் வந்து ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் வருது 6.1, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதுதான் வந்து சின்ன யூனிட், புரியுதா? உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்ன சின்ன யூனிட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிக்னாமெட்ரி தான் ரொம்ப சின்ன யூனிட். ஏன்னா ரெண்டு டாபிக் தான் உங்களுக்கு இருக்கும். அதுலேயுமே இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான். இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதுலேயும் உங்களுக்கு ஒரு 5 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 1 மார்க். இந்த சாப்டர் நீங்கள் கன்ஃபார்மாக தரவாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 மார்க்கு, 2 மார்க்கு, ஒரு 1 மார்க்கு, 8 மார்க்கு கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னாக்கா முதல்ல ட்ரிக்னாமெட்ரியை முடிச்சிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 8 மார்க்ஸ் கையில் இருக்கும். அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிறதுல எது சின்ன யூனிட்டாக இருக்கும், உங்களுக்கு எது நல்லா தரவாக தெரியுமோ அதை பார்த்துக்கோங்க. அதோட அல்ஜிப்ராவோட ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். ஏன்னா அல்ஜிப்ராவில் போடுற சம்ஸ் எல்லாமே அந்த அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் போட போகிறோம். அதே மாதிரி ஒரு வருஷம் போடும் போதும் சைடில் அந்த ஃபார்முலாஸை போட்டு காட்டுங்க. நீங்கள் சம்மு தப்பாக போட்டிருந்தாலும் ஃபார்முலா சரியாக இருந்தாலே உங்களுக்கு வந்து அதுக்காகவே ஒரு மார்க்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் எல்லா ஃபார்முலாஸையுமே வந்து தரவாக எழுதிக்கோங்க. ஃபார்முலாஸ் மட்டும் தரவாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் படித்தா கூட பெட்டர் தான். அதே மாதிரி ஜாமெட்ரி, கிராஃப் அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. 8 மார்க்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஜாமெட்ரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஜாமெட்ரியில் உள்ளதை வந்து கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். எக்ஸாம்ஸ் நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.